எனக்கு இந்த எல்லா வினாக்களுக்கும் விடையே தெரியாது. பாபாஜியை பிரார்த்தனை பண்ணி அதை விடை சொல்ல முயற்சி செய்வோம். Let me try to turn to the Master for inspiration to answer this question. Om Kriyam Babaji Namo. நண்பர் கேட்ட ஒரு கேள்வி, மனம் ஒருமுகப்படலையே, தியானம் செய்து உட்கார்ந்தால் எல்லா காட்சிகளும் தோன்றுகிறதே, அதுக்கு நிவர்த்தி என்ன என்று கேட்கின்றார். My friends, for want of time, I am not going to answer all the questions in both the languages very extensively. That itself clearly indicates our friend is doing meditation very seriously. இதுவே நம்முடைய அன்பர் உண்மையாகவே தியானத்தில் பிரியம் உள்ளவர் என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், நீங்கள் இதுவரையிலே உங்களுடைய மனதை கவனிக்காது போட்டு விட்டீர்கள். அதனுடைய விளைவாக நீங்கள் உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுமாயின், என்னுடைய எண்ணம் என்னுடைய காட்சி என்று உடனே அதை எடுத்து உங்களுடைய பைப்பிலே போட்டுக் கொண்டீர்கள். அந்த பை தான் சித்தம். சிறந்த மனம் தெளிவாகி சேர்ந்தோடு சித்தம். The moment a thought came into your mind, you pocketed it. You've been doing this pocketing business all these years, and first, since you're not able to have a very calm and quiet, concentrated mind. நீங்கள் முறையாக எங்கள் தமிழ் சித்தாந்தத்தில் ஆகமம் செய்து பிறகு நாங்கள் பிராணாயாமத்தை சொல்லிக் கொடுத்த பொழுது, அந்த பிராணா சக்தியை கொண்டு இந்த மனிதனுடைய அந்த விஷமங்களை எல்லாம், சேட்டைகளை எல்லாம் வசப்படுத்தக்கூடிய நிலைக்கு வருவீர்கள். That's the advantage of pranayama. You have the pranic shakti to control and master the mind. ஆகவே பிராணாயாமம் தேவை. ஆசனத்தில் ஆரம்பித்து பிராணாயாமத்துக்கு சென்று அந்த பிராணா சக்தியை கொண்டு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் என்னுடைய கிரியா தியான யோகம் என்று சொல்லிக்கொண்ட அந்த உபதேசத்துக்கு வந்தால், முதலில் மனதை சுத்தம் செய்ய கற்றுக் கொடுப்போம். சிறந்த மனம் தெளிவாகி சேர்ந்தோம் சித்தன். சும்மா இருந்து பராபரம் சேர்ந்துடுவோம். Be still. ஆகவே முதல் படியாக நீங்கள் செய்ய வேண்டியது, ஆசனம் பிராணாயாமத்தை செய்த பிறகு சும்மா இருத்தால். நீங்கள் வகுப்புகள் வந்தால் அதை சொல்லிக் கொடுப்போம். அந்த செயல்முறை நீங்கள் செய்துவிட்டால் எல்லோருமே ஞானியாகவும் புத்தனாக மாறிவிட முடியும். புத்தன் இந்த நிலையை அடைவதற்கு பல பல முறைகள் பிறக்க வேண்டி வந்தது. பாம்பாட்டி போன்ற சித்தர்கள் ஒரே பிறவியிலே அதை அடைவதற்கு அந்த வாக்கியத்தில் வழிகாட்டினார். ஆகவே முதலிலே சித்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அந்த சித்தத்திலிருந்தான் வருகின்றது அத்தனை குப்பையும். ஒரு வீட்டை நீங்கள் பூட்டி வைத்தால் பல ஆண்டுகள் எல்லாம் நல்லா இருப்பது போல தோன்றாது. திறந்து பெருக்க ஆரம்பிச்சா குப்பை குப்பைன்னு வரும். அந்த குப்பை தான் உங்க மனதை இப்படி ஆட்டி வைக்கும். So all the accumulated dirt of the ages is disturbing the peace of your mind. So the practice of the first technique in Babaji's Kriya Yoga will help you tremendously to cleanse the chitta. Then when you come to the level of concentration, then when you come to the level of meditation, is going to be successful. ஆகவே படிப்படியாக போக வேண்டும். நான் அத்வைத வேதாந்த தியான குறை சொன்னதாக நண்பர்கள் நினைக்கக்கூடாது. ஆசனத்தில் ஆரம்பித்து பிராணாயாமத்துக்கு சென்று பிறகு நீங்கள் படிப்படியாக சித்தர்கள் காட்டியது போல செய்தால் எங்களது 4வது செயல்முறை அத்வைத வேதாந்த தியான முறை. When you come to that level, my friends, you will be able to go not only beyond the level of the latent conscious and the subconscious and the conscious mind, you will go to the level of the superconscious mind. உருவங்கள்லாம் கடந்து எந்த காட்சி உங்களை அலக்கழிக்கிறதோ அதையெல்லாம் கடந்து அப்பால் இருக்கின்ற சச்சித் ஆனந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஆகவே படிப்படியாக செய்ய வேண்டும்.
ஆசனம் பிராணாயாமம் படிப்படியாக தியானித்த பயின்றால் எப்படிப்பட்ட மோசமான மனதையும் ஒரு பெரும் கொலங்கார பாதகனாக இருந்தாலும் சரி அவனை ஞானியாக ஆகக்கூடிய அருண் சக்தி நம்முடைய தமிழ் யோசித்தாண்டத்துக்கு உண்டு. So that is the potentiality of Babaji's Kriya. He will teach you stage by stage how to master your mind.